பசங்களா நம்ம தயிர் எப்படி உர ஊத்துறதுன்னு பார்க்க போறோம். அது தயிர் எப்படி வேணாலும் உர ஊற்றலாம். அப்படின்லாம் பண்ணீங்கன்னாக்கா தயிர் தனியா தண்ணி தனியா இருக்கும், கரெக்டா உரையாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதை வந்து சூடு பண்ணணும். இது வந்து சூடு பண்ணி ஒரு வெது வெதுப்பான சூடு எடுக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தொட்டா சுடணும், அந்த மாதிரி ஒரு சூடு அதில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு லைட்டாக கூட ஆவி கூட வறுத்துக்கணும், அதனால பரவாயில்ல. அதை வந்து நம்ம வந்து ரொம்பவும் சூடாயிடக்கூடாது. கொஞ்சம் சுருக்குன்னு சூடு இருக்கும் பொழுது அந்த பாலை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் உள்ள போதும் இந்த தயிரை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவே வெயில் காலமாக இருந்தால் 1/4 ஸ்பூன் போதும். இப்போ மழை காலமாக இருந்துச்சுனாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு உர ஊற்றினீங்கன்னாக்கா ஒரு 6 to 8 ஹவர்ஸில் நல்லா இந்த மாதிரி வந்துடும் தயிர். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இனிமேல் திருப்பி 8 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம இதை எடுத்தால் போதும். நல்ல பெருசாக வேறு எதுவும் டெக்னிக்ஸ் கிடையாது. சூடு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். பர்ஃபெக்டான தயிர் வேணும்னாக்கா இன்னும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து தயிரோட கல்ச்சர். எப்பவுமே வீட்டில் இருக்கிற தயிரில் நீங்கள் உர ஊற்றுனீங்கன்னாக்கா நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதே நீங்கள் கடையில் வாங்கின தயிரில் உர ஊற்றுனீங்கன்னா சில தயிர் வந்து உரையும், சில தயிர் உரையவே உரையாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஏன்னா அதோட கல்ச்சரே வேற. நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, சப்போஸ் வீட்டுல தயிரே இல்லை அப்படின்னாக்கா ஊருக்கு போயிட்டு வரீங்கன்னாக்கா பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி எங்கேயாவது வாங்கி உர ஊத்த பாருங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் தயிரை முழுசா தீர விடாதீங்க. கொஞ்சம் ஒரு கல்ச்சருக்காகவாவது கொஞ்சமான ஒரு தயிரை ஒரு சின்ன டப்பாலையாவது எடுத்து வச்சுட்டு அதை வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ண பழகுங்க. முழுசா காலி பண்ணிட்டு பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, பாய். Thank you.